சட்டம் வந்து உச்சநீதிமன்றம் வந்து தடை விதிச்சிருக்கு. தடை நீக்கலை. அதை மீறி நடத்தும் போது நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுக்கத்தான் செய்வாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். கடலூரில் இப்போ நம்ம தடையை மீறி ஜல்லிக்கட்டை நடத்தியிருக்கோம், கைது பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் அந்த சட்டத்தை மதித்து கைதாகியிருக்கோம். எங்கள் காளைகளையும் பறித்து வச்சுருக்குறாங்க. அதை நீங்கள் காலையில் நீங்களே வச்சுக்கிறீங்கன்னு கூட சொல்லிட்டோம். நீங்களே வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாம் தொடர்ச்சியாக நடத்துவோம். நாளைக்கு ஒரு இடத்துல நடக்கும். அது முன்கூட்டியே சொல்ல முடியாது. தம்பி சொல்கிற மாதிரி படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி கதையை எப்படி சொல்ல முடியாதோ அப்படி எங்கே நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ கடலூரில் நடக்கும்னு நம்ம சொல்லியிருந்தால் கடலூரில் எல்லோரும் போய் முன்னாடியே காவல்துறை குவித்து முன்னெச்சரிக்கையாக கைது பண்ணுவாங்க. அது இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு கைதே நான் எதிர்க்கிறேன். அப்படி எல்லாத்துலேயுமே முன்னெச்சரிக்கை அரசு இருந்திருக்கா? இப்போ வெள்ளம் வரும்போது இந்த வெள்ளத்தை திறந்து விட்டால் மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுத்திருக்கா? அப்படிலாம் எதுலேயும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததில்லை. இதெல்லாம் நாங்கள் தடையை மீறி நடத்துகிறோம். எங்கள் உணர்வை வெளிப்படுத்த வேறு வழி இல்லை. நடத்தின பிறகு சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுங்க, நாங்கள் சிறைப்பட்டுக்கிறோம், சட்டத்துக்கு கட்டுப்பட்டு கைதாகிக்கிறோம் தான் நாங்கள் சொல்கிறோம். அப்படி நடத்துவோம். நாங்கள் நடத்தி கொண்டே இருப்போம் தொடர்ச்சியாக. சீமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்கிறதுக்கான முயற்சிகள் தான் நாங்கள் தான் கைதாகிறத வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கோம்னா நாங்கள் தான் இருக்கோம். அது நான் பல தடவை சொல்லிட்டேன். சிறை கட்டினதே எங்களுக்காகத்தான்ட்டு. அதெல்லாம் சும்மா கைது செஞ்சால் அதை நான் வரவேற்பேன். அதில் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட நடிகர்கள் வேறு யாரும் முன்வராத பட்சத்தில் சிலம்பரசன் அப்படி ஒரு போராட்டத்தை அறிவித்து நடத்திருக்காரு. அது பற்றி உங்களுடைய இல்லை, எல்லாருமே எல்லாத்தையும் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் எனக்கிட்ட கேட்குற கேள்வியை தம்பிகிட்ட கேட்குறீங்க. அது மாதிரி இது இல்லை. அவர் என்ன செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும். நான் செய்கிறத அவர் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தரும் பிரிச்சுக்கிட்டு செய்வோம். இப்போ ஐயா கமல்ஹாசன் ஆதரவாக குரல் கொடுத்துருக்குறாங்க. தம்பி சூர்யா பேசியிருக்கிறாரு. இப்போ தம்பி சிலம்பரசன் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். இப்படி செய்வோம் அறவழியில் மௌனமான்னு. அப்படி அவரவர் இயன்ற வரைக்கும் செய்கிறது தான். எல்லோரும் இப்போ களத்தில் வந்து நின்று நாங்கள் தடையை மீறி நடத்தணும் வாங்கன்னு எல்லோரும் போய் நின்றுட்டுருக்குதில்ல. இப்போ தன்னெழுச்சியாக மாணவ பிள்ளைகள் இளைஞர்கள் போராடுறாங்க. நீங்கள் எல்லோரும் தடை மீறி நடத்துங்கன்னு வாங்கன்னு நான் கூப்பிட்றது ஒரு மடத்தனம். அவன் படிக்கிறவன், அவன் உணர்வு அவ்வளோதான் வெளிக்காட்ட முடியும். நான் வந்து இதை பற்றி கவலைப்படாமல் நான் சிறைக்கு 6 மாதம் உள்ளே இருந்தாலும் யாரும் என்னை கேட்க மாட்டாங்க. அவன் போனான்னா கைதானான்னா அவனுடைய கல்லூரி படிப்பு போயிடும், அவன் எதிர்காலம் பாழாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அரசு போராடி பெற்று தரலை. ஆனால் எங்களை போராடவும் அனுமதிக்காமல் அடிக்குது, தடியடி நடத்துது, கைது செய்துங்கிறத நான் எதிர்க்கிறேன். அப்படி செய்யக்கூடாது. ஒன்றும் நீங்கள் போராடி பெற்றுத்தரணும், அதையும் நீங்கள் செய்யலை. எங்களையாவது போராட அனுமதிக்கணும், அதையும் செய்ய விட மாட்டிங்கன்னா அது சரியா இல்லை. அப்போ உண்மையிலே ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி பெற்று நடத்த வாய்ப்பு பெற்று தரணும்னு உளமாற அந்த அரசு விரும்புதா இல்லையாங்கிற சந்தேகம் வந்துடும். சார், அப்படின்னா தடையை மீறி நீங்கள் செய்ய போகிற ஜல்லிக்கட்டை மறைமுகமாக தமிழக அரசு ஆதரிக்கணுங்கிறத கேட்குறீங்களா சார்? ஆதரிக்கணும்னு சொல்லலை, நீங்கள் சட்டத்தின்படியே ஆட்சி செஞ்சுக்கிறீங்க. நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் தடையை மீறி போன தடவை நான் தடையை மீறி நடத்த போகும்போது என்னை அப்படியே வீட்டை சுற்றி காவலர்கள் நிறுத்தி சிறைப்படுத்திடுச்சு. அது வந்து சரியில்லை. இப்போ ஆந்திராவில் தடை இருக்குது. ஆனால் ஐயா சந்திரபாபு நாயுடே அவர் முன்னாடியே வந்து மாடுகளை அவுத்து இளைஞர்கள் பிடிக்கிறாங்க. அவர் தட்டி கொடுக்குறாரு காலையை அவுத்து விடுற இளைஞனை. சேவல் சண்டைக்கு தடை இருக்குது. தெலுங்கானாவில் அமைச்சரே சேவலை அவுத்து விடுறாரு, அந்த சண்டையை தொடங்கி விடுறாரு. அப்போ அது இங்கே ஒன்றும் செஞ்சிடல. இந்த உச்சநீதிமன்றமோ இந்த மத்திய அரசோ ஒன்றும் செஞ்சிடல. நம்ம ஆளுக ரொம்ப அநியாயத்துக்கு ஜனநாயகவாதிகள் இருக்கிறனால இந்த இவ்வளவு பிரச்சனை வருது. அதை நீங்கள் செய்ய வேணாம், நாங்கள் செய்கிறோம். நாங்கள் செய்கிறோன்னு நாங்கள் சட்டத்தை மீறிட்டோன்னு எங்களை சட்டப்படி குற்றச்சாட்டு வச்சு எங்களை சிறைப்படுத்துங்கிறோம். ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்க வரல, வீட்டுக்குள்ளேயே கைது பண்ணி தூக்கிட்டு போகிறது கைவிட்டுருங்கிறோம். உளமாற நீங்கள் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி பெற்று தரணும்னு விரும்பி இருந்தால் எங்களை நடத்த விட்டு கைது பண்ணுங்கிறோம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டம் என்பது அரசியல் போராட்டமாகட்டும் அல்லது அமைப்புகள் அல்லது நடிகர்கள் போராட்டமாகட்டும், இந்த குரல்கள் ஆதரவு குரலாகட்டும், கரெக்டா அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்ல இறுதி கட்ட நேரத்துலலாம் வருது. இது தொடர்ந்து அதை வென்று எடுக்கிற வகையில தொடர் போராட்டமா மாற்ற அரசியல் பூர்வமா இந்த மாதிரி குழு அமைத்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், அமைப்புகள் செயல்படணும். யதார்த்தம் ஒரு தாய் பிரசவிக்கிறான்னா மாதத்துலேருந்தே வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அது அந்த பிரசவ வலி வரும்போது தான் அவள் கத்துவா, இது பண்ணுவாள். அது மாதிரி அந்த காலம் வரும்போது கவனம் இது பண்ணுது. இதுக்கு இந்த எழுச்சிக்கு நாங்கள் எத்தனை ஆண்டுகள் கத்தியிருக்கோம். எங்கள் அப்பா செத்தே போனார். எங்கள் அப்பா நம்மாழ்வார். நாங்கள்லாம் தெருவாக அதை கத்தி காளைனா என்ன, இது வெறும் மாடு இல்லைடா, அது விளையாட்டு இல்லைடா, நமது பண்பாடு, இன்றைக்கி நேற்று இது விளையாடலடா. இத்தனை விலங்குகள் வதைக்கப்படும் போது இந்த காளை மட்டும் வதைன்னு சொல்லுவதற்கு இத்தனை காரணங்கள் இருக்குது. A2 மில்க்குனா என்ன, A1 மில்க்குனா என்ன, ஏன் ஜெர்சி மாடு அதனுடைய சாணம் உரமாகாது, நம்ம நாட்டு மாட்டு உரம் தான் சாணம் தான் உரமாகும். இந்த நாட்டு மாட்டை அழிச்சா தான் நம்ம இயற்கை உரத்துலேருந்து வெளியில் செயற்கை ரசாயன உரத்துக்கு வருவோம். பல பன்னாட்டு சந்தை விரிவாக்கத்துக்கு தான் என் காலை வந்து குறுக்க நிற்கி தான் நினைக்கிறான்.
அப்போ அதுக்கு வெறும் காளைன்னு நினச்சான். இப்போ அந்த கூர்மையான கொம்பை வச்சு குத்துது. அது எல்லா இடத்துலையும் நாங்கள் சொல்லாமலே தன்னெழுச்சியாக கோவையிலையோ தஞ்சையிலையோ திருச்சியிலையோ மதுரையிலையோ சென்னையிலையோ நாங்கள் போராடுங்கன்னு யாரையும் கூப்பிடல. அந்த பிள்ளைகளாக பார்க்குறான், ஓ இது வந்து நம்ம பண்பாட்டின் மீது தொடுக்கப்பட்ட போர், நம் மீது திணிக்கப்பட்ட அவமானம்னு நினச்சி அவன் துடித்து வெடித்து போராடுறான். அப்போ அதை வந்து தொடர்ச்சியாக போராடணும். இந்த உணர்வு அணைய விடாமல் இந்த இளைஞர்கள் அடைகாத்து வைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். சார், வரலாற்றில் முதல் முறையாக வந்து ஒரு நதிநீர் பிரச்சனையை பேசுவதற்கு அதாவது தமிழக முதலமைச்சர் வந்து ஆந்திரா சென்றிருக்காரு. இது வந்து பலனளிக்கும் நினைக்கிறீங்களா? இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வரலாற்றில் அப்படி இல்லை. இது பலமுறை எம்ஜிஆர் இருக்கும்போது போய் அங்கே பேசியிருக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களே போய் கூட பேசியிருக்கிறாங்க. அது பல முதலமைச்சர்கள் போய் சகோதர மாநில முதலமைச்சர்கள்ட்ட பேசி இணக்கமாக பேசி நதிநீரை பெற்று வந்த வரலாற்று நிகழ்வுகள் இருக்குது. அதில் ஒரு தொடர்ச்சியாக ஐயா பன்னீர்செல்வம் போனதை நான் பார்க்குறேன். அந்த சந்திப்பு நமக்கு பலனளிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் அது புரிந்து கொண்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வேளாண் பெருங்குடி மக்கள் வந்து நீரின்றி பயிர் கருகிறத பார்த்து உயிர் வாடி செத்து கொண்டிருக்கிறத பார்க்கும்போது கொடுத்தா ஒரு குறைஞ்சளவு நம்ம அந்த இனி இருக்கிற வேளாண் பெருங்குடி மக்களையாவது தற்காத்து வைக்க முடியும். அந்த நிலை தொடராமல், அந்த துயரம் தொடராமல் தடுக்க முடியும். அதுக்கான ஒரு வாய்ப்பாக அது ஒரு தொடக்கமாக கூட இது அமையலாம். சகோதர மாநிலங்களோடு பகைமை பாராட்டி கொண்டு இருக்கிறத விட இணக்கமாகி போய் நம்மகிட்ட இருக்கிறத அவங்ககிட்ட இருக்கிற நம்ம கொடுத்து பகிர்ந்து கொண்டு வாழ்வது என்பது ஒரு மிகப்பெரிய மாண்பு. அதை கடைப்பிடிக்கிறத நம்ம வரவேற்க தான் செய்யணும். பிரச்சனையோட இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எதிரான இது வந்து அதிகமா இருக்கு. இதுக்கு காரணம் அரசியல் வலிமை குறைஞ்சதுதான் காரணம்னு நினைக்கிறீங்க? எந்த அரசியல் வலிமை? தமிழ்நாட்டு அரசியலுடைய வலிமை. அப்படி இல்லை. தேசிய கட்சிகள் எப்போதுமே வந்து தமிழகத்திற்கு வந்து காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ அதுக்கு உரிய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கவோ தமிழ் மக்களின் உணர்வு உரிமைக்கு மதிப்பளித்து நின்னதில்லை. காரணம் இப்போ கேரளானா கர்நாடகா ஆந்திரானா இந்த தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டை கைவிடும். ஏன்னா அங்கே ஆளுகிற உயரத்தில் இருக்குது. இங்கே ஒரு இணைக்கட்சி துணை கட்சியாக இருக்குது. அப்போ கர்நாடகாவா தமிழ்நாடாகும்போது ரெண்டு கட்சியுமே கர்நாடகாவுக்கு பக்கத்தில் கை உயர்த்தி நின்றுச்சு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுல. அதான் யதார்த்த உண்மை. அதை தமிழ் மக்கள் உற்று நோக்கி கொண்டு கவனித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஜல்லிக்கட்டை தடையை மீறி நாங்கள் நடத்துவோங்கிறோம். தடையை மீறி நடத்தினால் ஐயா சுப்பிரமணிய சாமி வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை நிலைநாட்டணுங்கிறாங்க, கொண்டு வரணுங்கிறாங்க. அதை நம்ம வரவேற்கிறோம். தயவுசெய்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் காவிரியில் தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிற கர்நாடகாவில் கழிச்சிட்டு முதல்ல அங்கே கொண்டாங்க. முல்லை பெரியாற்றில் தண்ணி தர முடியாதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் சொல்கிற கேரளாவை கழிச்சிட்டு கொண்டாங்க. ஒரு காவிரி மேலாண்மை வாரியம் அமைங்கன்னு சொல்லியும் உச்சநீதிமன்றம் சொல்லியும் அமைக்க மறுக்கிற மத்திய அரசையும் கழிச்சிட்டு நாடங்களும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டாங்க. பிறகு தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டாந்தால் எத்தனை நாளைக்கு நடக்கும்? மறுபடியும் தேர்தல் நடக்குமா நடக்காதா? இப்போ தேர்தல் நடந்தால் நாங்கள் இருப்போம், நீங்கள் எங்கே இருப்பீங்க? அதனால் தமிழர்களுடைய உணர்வுகளோடு விளையாடக்கூடாது. இது தன்மானமிக்க ஒரு கூட்டம். உலகத்தில் எத்தனை இனம் இருக்குது. எவனும் சுயமரியாதைக்கு தன்மானத்துக்கு கட்சி வச்சதில்லை. தமிழன் தான் வச்சான். ஏன்னா அவன்கிட்ட தான் இருந்துச்சு வச்சான். அதுக்காக தொடர்ச்சியாக குட்டை குனிஞ்சிக்கிட்டு அவமரியாதைப்பட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது இல்லை. அதுதான் தம்பி சொல்கிறாரு. நிறைய சகித்துட்டோம், நிறைய பொறுத்துட்டோம். இதுக்கு மேலேயும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால தான் வெடித்து கிளம்புறான் எல்லாரும்.